நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த துறையில் எல்லாம் பயணித்தார்களோ அத்துணை துறைக்கும் ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம அவரை போற்றுவதற்கான மிக முக்கியமான காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டாது. அரபு இலக்கியத்திலேயே மிகச்சிறந்த நூலாக எது இருக்கிறதுனா குர்ஆன் இருக்கிறது. ஆக பேசப்பட்ட மொழியிலேயே தூக்கப்பட்டிருக்கு. இது 2. இந்த குர்ஆனுக்குள்ள மிகப்பெரிய சிறப்பு அது சொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் செயல்படுத்தி காட்டப்பட்டது. சுவாமி கூட சொன்னாங்கல்ல, நீங்க வீடு கொடுக்கும்போது என்ன ஜாதின்னு, இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, அன்னையிலேருந்து இருக்குது. ஆக தாழ்ந்தவருக்கு ஒரு நீதி, உயர்ந்தவருக்கு ஒரு நீதி. அதை உடைச்சாங்க. நபிகள் நாயகம் அதை காலு கீழே போட்டு மிதித்தார்கள். மரணத்தோட மனிதனுடைய வாழ்க்கை முற்று பெறுவது அல்ல. மரணம் என்பது இன்னொரு வாழ்க்கையினுடைய துவக்கம் அப்படின்னா. கர்ப்பிணியினுடைய வயிற்றை கிழித்து சிசுவை எடுத்து நெருப்புல போட்டு கொண்டாடுறாங்க, அதை குதூகலிக்கிறாங்க. அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவங்க கைது செய்யப்பட்டு உள்ளே போறாங்க. அவங்க ஜாமீன்ல வெளியே வராங்க. மலர் மாலைகள் இனிப்பு கொடுத்து வரவேற்கிறாங்க. இந்த கொடுமையை எப்படி சகிச்சிட்டு இருக்க முடியும்? ஆக இதுக்கு ஒரு தண்டனை இருக்கா இல்லீங்களா? அப்ப இறைவன் சொல்றான், இங்க பாரு, இவங்க எல்லாம் எங்கிட்ட விட்டுரு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் இந்த பகுதியினுடைய கிளை தலைவர் அருமை சகோதரர் சர்ஃபுதீன் அவர்களே, எங்களை இதயத்தை கவர்ந்த அருமை சுவாமிகள் திருவதிக்குடி சுவாமிகள் அவர்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, சமூக நல்லிணக்க மீளாது விழா இது ஆக்சுவலா. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே எல்லாரையுமே நேசித்த ஒரு அற்புதமான ஒரு தலைவர். தன் இனத்தை மட்டுமல்ல, எல்லோரையுமே நேசித்த ஒரு தலைவர். ஏன் அவரை எல்லாரும் கொண்டாடுறோம் அப்படின்னா, உலகத்துல பல்வேறு சாதனையாளர்கள் வந்திருக்கிறார்கள். உதாரணமாக நெப்போலியன் வந்திருக்கின்றார், பெர்னாட் ஷா நாம் போட்டிருக்கின்றோம். அதே மாதிரி ஐசக் நியூட்டனை நாம் போட்டிருக்கின்றோம். இப்படி பல பேர்களை, இலக்கியத்திலே சிறந்தவர்கள், விஞ்ஞானத்திலே சிறந்தவர்கள், போர்ப்படையிலே சிறந்தவர்கள், அவங்க எல்லாம் சாதனையாளராக இருந்தாலும் கூட அந்த சிறப்பு தகுதியை நீக்கி விட்டு பார்த்தால் அவர்கள் சாதாரணமானவராக தென்படுவார்கள். உதாரணமாக நெப்போலியன் இடமிருந்து அந்த போர் திறமையை நீக்கி விட்டு பார்த்தால் அவரை நம்ம முழுமையாக என்ன செய்ய முடியாது, ஏத்துக்க முடியாது, சாதாரணமாக திகழ்வார். பெர்னாட் ஷா மிகப்பெரிய இலக்கிய சுடராக இருந்தாலும் கூட, இலக்கியத்திலே மேம்பட்ட ஒரு சிறந்த அறிஞராக, நாடக ஆசிரியராக, கதாசிரியராக இருந்தாலும் கூட அந்த தன்மையை எடுத்து விட்டு பார்த்தால் அவர் சாதாரணமானவராக தென்படுவார். அதே மாதிரி விஞ்ஞானியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட அந்த விஞ்ஞான தன்மை எடுத்து விட்டு பார்த்தால் அவர் சாதாரணமாக இருப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த துறையில் எல்லாம் பயணித்தார்களோ அத்துணை துறைக்கும் ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம அவரை போற்றுவதற்கான மிக முக்கியமான காரணம். நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுக்கு அவரிடத்திலே ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. நபிகள் நாயகத்திடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரியாக இருக்கிறது. நீங்கள் ஒரு குடும்ப தலைவரா, ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஒரு அழகான முன்மாதிரி. நீங்க ஒரு பெரிய வியாபாரியா, சிறந்த வியாபாரம் செய்வது எப்படி, மோசடி செய்யாமல், கலப்படம் செய்யாமல், பொய் பேசாமல், இட்டு கட்டாமல், பதுக்கலில் ஈடுபடாமல், கொள்ளை லாபம் வைக்காமல் எப்படி வியாபாரம் செய்வது அப்படிங்கிறதுக்கு நபிகள் நாயகத்துக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. நீங்க ஒரு போர் படை தளபதியா, ஆக போருடைய அந்த ஒழுக்கங்கள் என்ன, பெண்களை கை வைக்க கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, மடத்துறவிகள், சாமியாரா இருக்கட்டும், பாதிரியாரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மத அறிஞர்கள் மீது கை வைக்க கூடாது, வழிபாட்டு தலங்களை இடிக்க கூடாது, மரம் செடி கொடிகளை வெட்டக்கூடாது, முதியோர்கள் மீது கை வைக்க கூடாது அப்படின்னு போர் விதிகள் எல்லாம் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளை கையில வைக்க கூடாது, யார் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி. அதே நேரத்துல நீங்க ஒரு ஜட்ஜாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீதிபதியாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் எப்படி நீதி வழங்க வேண்டும்? கோபமாக இருக்கும் போது நீதி வழங்காது, யாருக்கும் பக்கச்சார்பாக நீதி வழங்காது. ஆக நீதிபதியை, உண்மையான நீதிபதி, சரியான நீதிபதி யார் என்று கேட்டால்
அந்த வழக்கை புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு எது சரியாக இருக்குமோ அதை மட்டும் சொல்லக்கூடியவன் தான் சரியான நீதிபதி அப்படின்னு இருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா துறைக்கும் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியை பார்க்க வேண்டுமா, அவரை அழகாக பார்க்கலாம். அதாவது 5 நேர தொழுகை மட்டுமில்லாமல் தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய அந்த நள்ளிரவில் எழுந்து தொழக்கூடிய ஒரு தொழுகை. ஒரு முறை அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், நபிகள் நாயகம் அவர்களே, உங்களுடைய முன்னால் செய்த பாவம் பின்னால் செய்த பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து விடுவதாக அவனே அறிவிப்பு செய்திருக்கின்றார். அப்ப நீங்க அப்படி இருக்கும் போது இந்த அளவுக்கு நீங்க சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஏனென்றால் அவர்கள் நள்ளிரவிலே எழுந்து நின்று தொழும் போது அந்த நின்று தொழுதனால் காலெல்லாம் வீங்கி விடுமா பல நேரங்களிலே. அதை பார்த்து நெகிழ்ந்து போன அவருடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தொட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆக எதற்கு உங்களை நீங்களே இவ்வளவு வருத்திக் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமான ஒரு கேள்வியை வைக்கிறாங்க தன்னுடைய அன்பு மனைவி இடத்துல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஃபலா அக்கூன அப்தன் ஷுக்கூரா, ஆயிஷாவே, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஆக இறைவன் அப்படியே அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறான், எல்லாருக்குமே அப்படித்தான் ஏகப்பட்ட அருள்களை நம் மீது பொழிந்திருக்கின்றான். அப்ப அந்த இறைவனுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்த முடியும்? இப்ப மனிதனுக்கு நம்மால் நன்றி செலுத்த முடியும். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னா அதே பேர் என்ன செய்வோம், நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம கஷ்ட காலத்துல அவர் உதவுனாருன்னா நம்ம நல்லா இருக்கின்ற பொழுது அதை என்ன செய்வோம், திருப்பி கொடுப்போம். அல்லது அந்த குடும்பத்தினருக்கு நாம் உதவி செய்வோம். நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாரு ஆசிரியர், அப்ப நம்ம உயர்ந்த இடத்துல போனோன்னு அந்த ஆசிரியர் நம்முடைய இருக்கையில கூப்பிட்டு, நீங்க கலெக்டரா இருந்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு என்ன செய்வீங்க, உட்கார வச்சு கண்ணியப்படுத்தலாம். இப்படி மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி பாராட்ட முடியும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட செய்து விடலாம். நான் கேட்கிறேன், நம்மை படைத்த இறைவனுக்கு எப்படி நீங்க நன்றி சொல்வீங்க? நன்றி சொல்ல முடியுமா? அலம் நஜ் அல்லஹு ஐனைன் வலிசானா வஷஃபதைன் வஹதைனாஹு நஜிதைன். ரொம்பலாம் போக தேவையில்லை. பார்க்கக்கூடிய 2 கண்களை நான் தரவில்லையா? 2 உதடுகளை நான் தந்தேனா இல்லையா? ஒரு நாவை நான் கொடுத்திருக்கின்றேன் நானே. எது நல்ல பாதை எது தீய பாதை என்று நான் வழிகாட்டி இருக்கின்றேனா இல்லையா என்று இறைவன் கேள்வியை வைக்கின்றான். கண்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம். ஆக உலகத்திலே இருக்கக்கூடிய சூப்பர் கேமராவோட சிறந்தது கண்ணு தாங்க. பாருங்க, அந்த பௌர்ணமி நிலவு தகித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான சூழலை இங்கே ஜமாத் இஸ்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த நில ஒளியிலே திறந்த வெளியிலே காற்று, இதமான காற்று நம்மை லேசாக தீண்டிக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமிகளை போன்ற அருளாசி வழங்கக்கூடியவர்கள், சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் அமர்ந்திருக்க அனைத்து சமய மக்களும் இங்கே கூடி இருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. ஆக அந்த கண்கள் இருக்கிறது, உங்களையும் பார்க்கலாம் நிலவையும் பார்க்கலாம். ஆனா கேமரா இருந்தா அதை போக்கஸ் பண்ணும். லாங் ஷாட் க்ளோஸ் ஷாட் நீங்க என்ன முயற்சியும் பண்ண தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த கண்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய தேவையில்லை. கேமரா பத்தி ஒண்ணுமே இல்லை. இப்படி பார்த்தா அதுவே புரிஞ்சுக்கும், கிட்ட பார்வை பாக்குறாரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூர பார்வை பாக்குறாரு. நிலவை பாத்தீங்கன்னா உடனே அது ஆட்டோ போக்கஸ், நைட்ல ஆட்டோ போக்கஸ், மத்தியான வெளிச்சத்துல எப்படி சுருங்கிக்கணுமோ அப்படி சுருங்கிக்கும். இந்த மாதிரி உலகத்துல இல்லைங்க, எல்லாமே நீங்க மேனுவல் ஆப்ரேட் பண்ணணும். ஆக இறைவன் அந்த கண்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டாது. ஒன்று இறைவனுடைய அச்சத்தால் அழுத கண்கள், 2வது இறை பாதையிலே விழித்திருந்து காவல் காட்ட கண்கள் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் அவர்கள். ஆக உண்மையிலேயே இறைவன் கொடுத்த அருக்கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதை நாம் அசை போட வேண்டும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய ஹஜ்ஜை இவற்றை வைத்துக் கொண்டு மட்டும் சொர்க்கம் போக முடியாது. இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள் இல்லையா? அப்போ இறைவனுக்கு நம்ம ஒண்ணுமே செஞ்சிட முடியாதுங்க. நீங்க வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பெரிய கடுமையான தவம் இருந்தாலும் கூட, உங்களை நீங்களே வருத்தி கொண்டாலும் கூட அது அவனுக்கு ஈடு செய்ய முடியாது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே, நீ துறவு வாழ்க்கை வாழு அப்படின்னு சொல்லுது. உடனே நீங்க நினைக்கலாம், ஓஹோ சாமியார் இருக்கிறாருன்னு துறவு வாழ்க்கையை பத்தி பேசுறாங்களா அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய துறவு வாழ்க்கை எது தெரியுமா? மனைவி மக்களை விட்டு ஓடுறது இல்ல, அதாவது இருக்கிற நாட்டை விட்டு ஓடி காட்டுல போய் இருப்பது,
கடுமையான தவம் செய்வது, தலைகீழாக நிற்பது, மண்ணுக்குள்ளே உடலை புதைத்துக் கொள்வது, மலைக்கு மேலே போய் நிற்பது இதுவல்ல. உண்மையான துறவு என்பது நாட்டில் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு காட்டுல போறான், அவனுக்கு திருடுவதற்கு வாய்ப்பில்லை, பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை, பெண்ணை பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்குவதற்கு வாய்ப்பில்லை, குறிப்பா லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பில்லை, பொய் பேசுற வாய்ப்பில்லை, புறம் பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, கோல் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப என்ன பண்ணாங்க நீங்க போய் என்னத்தை செய்ய போறப்பா? ஆக நீ நீ உண்மையான துறவி அப்படின்னு சொன்னா எங்க இருக்கணும்னா மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். பிறன்மனை நோக்க பேராண்மை உனக்கு வர வேண்டும். அதற்காக நோன்பு என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. ஆக மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். நீ தொட வேண்டும், நீ அழ வேண்டும், நீ இறைவன்